இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் இடித்திட ஒரு காலம் கட்டிட ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் கவலைக்கு ஒரு காலம் மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே, எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின்பு பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தொழுநோயாளி இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு வருவதை பார்க்கிறோம். இயேசு தன்னை நிச்சயம் குணப்படுத்துவார், நலப்படுத்துவார், தன்னை பலப்படுத்துவார். இயேசுவிடத்தில் சென்றால் தனது துன்பத்திற்கு விடுதலை கிடைக்கும், வழி கிடைக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் அவர் வருகிறார். பொதுவாகவே தொழுநோயாளிகள் யூத போதர்களின் அருகில் வரமாட்டார்களாம். அது தடை செய்யப்பட்ட ஒரு முறை. அவ்வாறு வருவது தெரிந்தால் மற்றவர்கள் அவர்களை கல்லால் எறிந்து விரட்டலாமாம். இயேசுவை பற்றியும் அவரது போதனை பற்றியும் ஏழைகளிடத்தில் அவர் காட்டிய இரக்க குணம் பற்றியும் நிச்சயம் அந்த தொழுநோயாளி கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு தான் அவர் இயேசுவிடத்திலே வருகிறார். ஒருவேளை யாராவது கல்லறிந்தால் அதை தாங்குவதற்கும் அவர் தயார் நிலையில் வந்திருக்க வேண்டும். இயேசு நிச்சயம் தன்னை வரவேற்பார் என்ற அந்த தொழுநோயாளி உறுதியாக நம்பினார். தொழுநோய் என்பது குணப்படுத்த முடியாத நோயாக யூத பாரம்பரியத்தில் கருதப்பட்டது. ஆனால் இந்த மனிதன் இயேசுவை முழுமையாக நம்பினான். இயேசுவிடத்தில் இருக்கிற வல்லமை நிச்சயம் தன்னை விடுதலை ஆக்கும் என்று அவன் நம்பினான். நிச்சயமாக நம்பி குணமடைந்தோரின் வாழ்வை அவன் கேட்டிருக்கக்கூடும். எனவேதான் இயேசுவிடத்தில் செல்கிற போது நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் என்று அவன் உறுதியாக இருந்தான். அந்த விசுவாசத்திற்கான நம்பிக்கைக்கான பலனை பெற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளவுதான் பாவத்தின் பிடியில் சிக்குண்டு அருவருப்போடு இருந்தாலும் அதன் பயனாக வருகின்ற நோய்களோடு நாம் இந்த உலகத்திலே திரிந்தாலும் இயேசு நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை. மகனே, மகளே, வா என்று தான் சொல்லுகிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும் நம் ஆண்டவர் குணம் தருகிற மருத்துவராக இருக்கிறார். இந்த தொழுநோயாளிடத்தில் இருந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் போதும், நாமும் நலமடைய முடியும் என்ற ஒரு
வாக்குறுதி, வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தொழுநோய்கள் அதிகமாக நம்மிடத்தில் இல்லை. இருந்தாலும் அதுபோன்ற நோய்கள், அதனால் கஷ்டப்படுகிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். எனவே நோய்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதர்களை மனிதர்களாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த நோய்க்குரிய தன்மைகளை இனம் கண்டு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மூன்றாவது, முடிந்த வரைக்கும் அந்த நோய் தீர்வதற்கான இறைவேண்டல் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா குணப்படுத்துவது நம்ம கிடையாது, மருத்துவனும் கிடையாது, கடவுள் தான் குணப்படுத்த முடியும். ஒருவேளை மருத்துவன் மருந்து கொடுக்கலாம், நாம் ஒருவேளை ஜெபிக்கலாம் நம்பிக்கையோடு. எனவே கடவுள் தான் இதை குணப்படுத்துகின்ற காரியத்தை செய்ய முடியும் என்று மருத்துவர்களே சொல்லுவார்கள். நான்காவது, மிக முக்கியம், அந்த மனிதர்களோடு நாம் உரையாடும் போது, உறவாடும் போது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். கடவுள் நம்பிக்கை காண்கிற சமயத்திலே உன்னை குணப்படுத்துவான் என்ற ஒரு தேற்றரவையும் இந்த நோயாளிகளுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், எத்தகைய நோய்த்தனமாக இருந்தாலும் சரி, அதை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் குணமாக்குகின்ற தன்மைகளை நமக்கு அருள்வார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகிற ஒரு பாடம். இதே வேளையிலே இதே நம்பிக்கையோடு தான் தூய இரேனியஸ் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கழித்து கொண்டார். சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தூய இரேனியஸின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற போது அவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததும் அதன் பொருட்டு தம் உயிரையே கையளித்ததும் தான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது. தூய இரேனியஸை போன்று நாம் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிற போது அதில் 3 முக்கியமான கூறுகள் அடங்கியிருக்கிறது. 1, அறிதல். 2, அறிவித்தல். 3, உயிரை தருதல். இந்த 3 கூறுகளை நாம் உள்ளடக்கி கொள்ள பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்றால் அவரை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இயேசுவை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அவரை பற்றி சான்று பகர முடியாது என்பதுதான் உண்மை. சான்று பகர்தலில் அறிதல் முதல் கட்டம் என்று சொன்னால், அறிவித்தல் 2வது கட்டம். இன்று பலர் இயேசுவை குறித்து ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அறிந்ததை அறிவிக்கின்றோமா என்பது கேள்வி. நீங்களே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிறார் இயேசு. அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை குறித்து அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு அறிவிக்க உள்ள கடமை, பொறுப்பு நமக்கு உண்டு. சான்று பகிர்வதில் நிறைவாக வருவது உயிரை தருவதாகும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அதனால் பலன் ஒன்றுமில்லை, மடிந்தால்தான் மிகுந்த பலன் கொடுக்கும். கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்கின்ற போது அவரை அறிந்து அறிவித்தல் மட்டும் போதாது, அவருக்காக உயிரையும் தர வேண்டும் என்று சொன்னால் கொடுத்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. இத்தகைய பாணியிலே நம்முடைய கிறிஸ்தவ தரம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று சான்று பகிர்ந்து வாழ அறிந்து கொள்வோம், அறிவித்துக் கொள்வோம், உயிரையும் கொடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் எங்களுக்கு நலமளித்து காக்கின்ற நல்ல செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மத்தியிலே மக்கள் நோய்த்தனத்தில் வாழ்கிற பொழுது, நம்பி உம்மை தேடி வருகின்ற பொழுது தேவையான வழிகாட்டுதலையும் ஆறுதலையும் தேற்றரவையும் நலமாக்குதலையும் தந்து மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் வாழவையும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே.
தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே. தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே. தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மப்பகரி சரி சாரிகா மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி
உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.